அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் சூப்பராக வந்து மாலை பொழுதுல மறுபடியும் சந்திச்சிருக்கிறோம். என்னடா இன்றைக்கி வந்து எப்படி சாமி கும்பிட்ற மாதிரி பக்தி பரவசத்தோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம சரஸ்வதி பூஜை இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதே வாரம் வந்து கொஞ்சம் பக்தியாக கலகலன்னு இருந்தோம். விஜய், இப்போ நான் ஒரு பாட்டு படிக்க போகிறேன். என்ன பாடு? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. என்ன கேட்டது? கருடா சௌக்கியம். இல்லை ஒன்று போடவான்னு கேட்டிருக்கோம். இல்லை சௌக்கியமான்னு கேக்குது. பரமசிவன் காலத்துல இருந்து பரமசிவன் தானே கேட்டிருக்கணும். இல்ல அவர் சேஃப்டியான பிளேஸ்ல இருக்கிறேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவர் கேக்குறாரு. என்னதுக்காக நான் இந்த வரியை சொல்றேன்னு சொன்னா, நம்ம கவிஞர் கண்ணதாசன் இருக்காரு இல்லையா? ஓகே, அவருடைய நினைவு தினம் இன்றா. எஸ். ஓ, சோ மாபெரும் கவிஞர். அவருக்கு வந்து நினைவு தினம் கொண்டாடுறது வந்து அது வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து எப்பவுமே நினைவுல இருக்கவர் தான். ஸோ அதனால அவருக்கு தனியாக வந்து நினைவு தினம் கொண்டாடக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இன்னைக்கு நினைவு தினம் அப்படின்னா நம்ம கொண்டாடிட்டு போவோம். பட் எப்போ வந்து நம்மளோட ஃபீல்டில் எப்போ நம்ம பாடல் அப்படின்னு எடுத்தாலும் ஒரு கண்ணதாசன் இல்லாத ஒரு பாட்டு இருக்குமா? இருக்கவே முடியாது. அதனால நாங்கள் ட்ரெண்டிங்ல விடுங்களா, ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயத்தை சொல்லுவோம். அதே மாதிரி இன்னைக்கான ஸ்பெஷலாக சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் போகிறது எந்த ஷோக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் சண்டையான்னு சொன்னால் நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டே நாங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம ஜாலியாக பேசுவோம், செம்ம வீடியோஸ் கிளிப்லாம் உங்களுக்கு தருவோம். ஸோ இப்போ வந்து வளமையாக வந்து இந்த ஷோவில் வந்தாலே நாங்கள் முகத்தை காட்ட அந்த ஷோவுக்கு வரோம் அப்படின்னு நினைச்சோம். அதுவே முகமூடி போட்டு மறைச்சு விட்டாங்க. ஸோ அந்த கவலையில் சரி கண்ணாவது கொஞ்சம் தெரியுதுன்னு பார்த்தா இவர் கண்ணாடி போட்டு அதையும் மறைச்சிட்டார். நீ என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சிருச்சு. விடு எதுக்கு இந்த கலராக கண்ணாடி? 3 வாங்கி 100 ரூபாய்க்கு 2 வீட்டில் இருக்கு. 2 இருக்கு. ஓ, அந்த அப்போ வாங்கினது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது பரவாயில்ல. ஓகே ரைட். இன்னைக்கு வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேச போகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய ஃபேவரட் ஷோ சரியா Sunday 7 ஆனால் நாங்கள் 2 பேரும் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட ஷோவுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம். விஜய் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்படியே தூள்களை உங்களுக்கு வழங்குறாங்க. மிளகா தூளாக இருக்கலாம், மஞ்சள் தூளாக இருக்கலாம். அதை பற்றி நிறைய இருக்கலாம். நீங்கள் வந்து பாவிச்சு பாருங்க. உங்கள் சமையல் அறையில் எப்படி பார்த்தாலும் பாத்திரத்தை அடுத்து நம்ம சமையல் பொருட்கள் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த சமையல் பொருளை கண்டிப்பாக இருக்க வேண்டியது நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இலங்கையில் வந்து தயாரிக்கப்பட்ட சுத்தமான சுகாதாரமான முறையில் மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்களை நாடு பூராவும் தந்துட்டு இருக்காங்க நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத ஞாபகப்படுத்துறோம். சரி, அவங்களோட ஸ்பான்சர்ல இன்னைக்கு வரப்போகுது நம்ம ஷோ. இது உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க. ரைட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய், நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன். என்ன பாத்தீங்க? புவனேஷ் அந்த டயலாக் சொல்லுடா. இல்ல வளமையா வந்து நானும் என்னைக்கு தான் இந்த மனுஷன் கேட்காம சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, ஓ நீங்க அப்படி எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க. ஓஹோ, இன்னைக்கு வந்து என்னது? ஓகே, மாடோட சின்னது கன்று. மாடோட சின்னது கன்று. எஸ். போருக்கு போனா வா வென்று. நம்ம ஷோதா என்னைக்குமே நன்று. ஓ, இன்னைக்கு நன்று வென்று கன்று அப்படின்னு சொல்லி இன்று அப்படின்ற நாளை வந்து சிறப்பா வந்து ஆக்கியிருக்காரு நம்ம புவனேஷ். இவர் வந்து என்ன செய்ய நம்ம ஷோவில் இப்போ வந்து நிக்கிறதுனால நீ என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னைக்கு பொறுமை, அதனால நீ கொஞ்சம் பொறுமையாவே இருப்பீங்க. எதை சொன்னாலும் பொறுமையாவே இருங்க அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு ராசி அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் ஜாலியாக பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற விஷயம் வீடியோ என்ன அப்படி? எஸ், ரித்துன்னு சொல்றது ஒருத்தவங்க தாங்கப்பா. அப்படிலாம் யோசிக்காதீங்க விஜய். இந்த பேசஞ்சர்ஸோட ரொம்ப தொல்லையா இருக்கும் சரியா, அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியா. அந்த யாருங்க அந்த பேசஞ்சர்ஸ்? அவரே தான். அவர் ரைட். செம்மையா வரப்போது சூப்பரா செஞ்சிருக்காங்க வீடியோன்னு. அந்த வீடியோ நாங்க இப்ப கலர்ஃபுல்லா பார்த்து முதல் வீடியோவை நாங்க என்ஜாய் பண்ண போறோம். முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி முதல் எப்படி சிறப்பா இருக்கும் அது வந்து கடைசி வரைக்கும் சிறப்பா இருக்கும். எப்படி நீங்க வேற மாதிரி தான் யோசிச்சீங்க? இல்ல, சூப்பரான ஒரு வீடியோ வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நிறைய கலக்கலான சூப்பரான வீடியோ உங்களுக்கு இருக்கு. சரி கத்தாதீங்க நிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். இங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்றல. இது இப்படிதான் இந்த ஷோவிலே வந்து துண்டு பிரசுரங்கள் தான் நிறைய வேலை செய்யும் சரியா. இப்போ துண்டா வர மாதிரி துண்டு பிரசுரங்கள். இப்போ இவர் வந்து இப்போ இந்த போன வாரம் ஃபுல்லாக தேடி எடுத்துட்டு வந்த விஷயங்கள் தான் இப்போ பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரிக்கு நான் நினைக்க ஒரு பயங்கர ஜோக் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன் பாருங்க. ஓகே, கணவன் கேட்டிருக்காரு மனைவி கிட்ட, ஓகே நேத்து ராத்திரி வந்து திருடனை போட்டீங்க அந்த அடி அடிச்சே அப்படின்னு. திருடனை போட்டு அந்த அடி அடிச்சு செம்ம அடி விரட்டி அடிச்சிருக்காங்க மனைவி. இவர் பார்த்துருந்துருக்காரு, மனைவி அடிச்சிருக்காங்க. ஓ, இவரு கேட்டிருக்காரு என்ன இருந்தது? இல்லைங்க லைட் ஆஃபா இருந்துச்சா நீங்க என்ன நினைச்சிட்டு தர்மடி கொடுத்துட்டேன் இருக்காங்க. விஜய் வீட்டுல என்ன மாதிரி இல்ல போன கட்டுக்கிட்ட எல்லாம் இருந்துச்சு என்ன தெரிய ஒரு வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காம நடக்கும். இப்ப நம்ம அவசரமா வெளியில போகும்போது ஒரு டீ ஊத்தி தருவாங்க. அது வாயிலே வைக்க முடியாது, அவ்வளவு சூடா இருக்கும். என்னைக்காவது நான் வீட்டுல ரிலாக்ஸா உட்காந்து டீ ஒன்று கேட்டா வராது, ரொம்ப ஆறி போய் ஒரு டீ ஒன்று வரும்.
அப்ப வெளியில போகும்போது சூடான டீயும் வீட்டுல இருக்கும்போது ஆறுன டீயும் கிடைக்கிறது மாதிரி இப்போ இன்னைக்கு அந்த டீ முகத்துல வரும்ன்றது எனக்கு தெரியா இல்ல ஆறுன டீ வரும்போது லேஸ் தானே சரி வரட்டும் 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 இப்ப இன்னொரு விஷயம் வரும்போது என்னங்கண்ணா பேசினே இருக்கிறீங்க வந்திருக்கிற இடம் சூப்பரு யார் வாய்ஸ் கண்டுபிடி இது ஓ மிமிக்ரி என் நெஞ்சில் குடி இருக்கும் என் அருமை பெரியோர்களே என்னடா மினி சக்கரவர்த்தி வயசு வருது அவங்க நெஞ்சிலே குடி இருக்கட்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ வருது இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்க நெஞ்சில குடி இருப்பீங்கன்னா எஸ் தெரி படத்தை பண்ணிருக்காங்க விஜய் டைலாக்ஸ் எடுத்து செஞ்சிருக்காங்க செமையா இருக்கும் தெரி வேற லெவல் பார்த்துட்டோம் நான் வந்தேன் எனக்கு பயமா இருக்குப்பா என்ன நினைச்சு என்ன பயம் அந்த ரவுடி தம்பியை நினைச்சு ஸ்வீட் மம்மி தபாரா புடிப்ப அழகா சிச்சு மூஞ்சா குழந்தையாட்டம் குழகுது மூஞ்சி அச்சு குழப்பிட போறேன் ஓ பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் இல்ல ஒவ்வொன்றும் ஒரே விதம் இல்ல ஒன்று ஒரு விதம் இருக்கணும் அப்படித்தானே இருக்கும் விஜய் இல்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்ல போறேன் நம்ம என்னது நாய் இருக்கு தானே நாயில வெரைட்டிஸ் இருக்கு நான் சொல்ல போறேன் உங்களுக்கு இல்ல எனக்கெல்லாம் நாய் வெரைட்டி தான் இருக்கு வெரைட்டி இருக்குது நான் வெரைட்டி சொல்ல எப்படி தெரியுமா ஒரு பெரிய நாய் ஒரு பங்களா நாய்னு வச்சுங்களேன் அது எப்படி தெரியுமா குறைக்கும் அப்படி குறைக்கும் சரியா இதே ஒரு குட்டி நாய்னு வச்சுங்களேன் அவர் எப்படி குறைப்பாரு ட்ரைன் பண்ணுங்க என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது சரி இதே நாய்க்கு அடிச்சிட்டு கல் எடுத்து எப்படி தெரியும் கத்துவாரு இது வந்து உங்க ஊர்ல நாய் நினைக்கிறேன் சரி நாய் உங்க ஊர் நாய் எப்படி கத்தும் இல்ல எங்க ஊர்ல எல்லாம் கத்தாது சைலண்டா இருக்கும் அது நாங்க அப்படிதான் அப்படிதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் ஓ இது நல்லா இருக்கு நல்லா எதுக்கு இந்த நாய் எதுக்கு இப்ப வந்து ஷோல நாயை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்னன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறோம் பெரிய நாய் பங்களா நாய் ஒன்று குறைக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் எரிச்சு மைக்கெல்லாம் வீசிட்டு போகடா ஓட மாட்டோம் சரி எப்பவுமே வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடக்கும்போது அதுக்கு பேர் தான் அதிர்ச்சி ரைட்டா இப்போ இந்த ஷோவுக்கு வந்ததுல இருந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி இன்னைக்கு ஸோ அந்த அதிர்ச்சி உங்களுக்கு வரும் ஸோ இது சூப்பராக ஒரு ஃப்ராங்க் ஒன்று பண்ணியிருக்காங்க கலக்கெல்லாம் யாராவது சும்மா ஃப்ரீயாக ரோட்டில் உட்காந்துருக்கவங்களை இப்படியெல்லாம் குழப்பணுமா அப்படின்னு யோசிச்சா இதுவும் ஃப்ராங்க் தான் பட் இந்த மாதிரி ஃப்ராங்க் நாம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது எந்த இடத்துல எப்போ அடி வாங்குவோம் அப்படின்றது வந்து உறுதியாக தெரியல இந்த ஃப்ராங்கை பார்த்துட்டு வாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நிறைய ஜாலியான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில போயிட்டு உள்ள வரது அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான் வெளியில வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வரது ஏன்னா விலைவாசியெல்லாம் அப்படி சும்மா ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ நமக்கு தேவையான விஷயம் ஏற மாட்டேங்குது என்ன ஏற மாட்டேங்குது எப்படி இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு காமெடியோட போனா எப்படி இருக்கும் நம்ம இந்த பிரேக்கை ஓ சீரியஸ் இல்லாம எதுக்கு நமக்கு நான் சொன்ன வந்ததே ஒரு காமெடி தான் சரி பரவாயில்ல ஓகே உங்களோட காமெடி சொல்லுங்க ஓகே கணவன் மனைவி சொல்லியிருக்காங்க வேலைக்காரி போனது தான் போனான் வீடு சரியே இல்லடாப்பா வீடு சரியே இல்லை கணவர் சொல்லியிருக்காரு வீடு தான் சரி எனக்கு மனசே சரியில்லை அதுக்கப்புறம் அவரோட உடம்பே சரியில்லை நிலைமையே சரியில்லாம போயிருக்கும் நடக்கத்தானே வேணும் விஜய் அது எப்படி வந்து இப்ப மனைவி வந்து அழகா ஒரு சாரி கட்டிட்டு வரும்போது நம்ம பெருசா பார்க்க மாட்டோம் அப்ப அந்த மனைவி சொல்லியிருக்காங்க என்ன நீங்க வேலைக்காரி பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி கட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு நீ சாரியை தான் பார்த்த நான் சாரி கட்டும்போது பார்த்தேன் இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் நான் கடிதம் எழுதி தரேன் ஓகே இல்ல அப்படி சும்மா அப்படி நகைச்சுவைகள் அப்படி நடக்கட்டும் பேசுற விஷயம் அடுத்த வீடியோக்கு டைரக்டா போமாமா ரொம்ப ஓவரா போயிட்டு இதுக்கு மேல நகைச்சுவையில வேணாம் அவன் வீடியோக்கு போயிடுவான் பண்ண மாட்டேன் ஏய் குப்பம்மா வாடி வெளிய சரக்கடிக்க காசு இல்லை காசு போடுறேன் வந்துட்டான் குடிக்காரன் என்கிட்ட எங்கேயா காசு இருக்குது ஏய் காசு கொடுக்க போறியா இல்லை உதவ போறியா
என்ன ஒதுப்பியா மாவன உன்னை சும்மா விட பத்தல பார்த்து செத்து தோலை. ஐயோ சோறு கொண்டு போற புள்ள அந்த தும்மாதான் இறக்கு. என்ன திறக்கு? தலையில வச்சுட்டு போவாங்களே சும்மாடு. அது என்னது? சும்மாடுன்னு சொன்னா ஒரு ஷோ அப்படின்னு வந்தா நம்ம எப்பயுமே ஜோக் சொல்லிட்டு இருக்க கூடாது, சில மெசேஜ்களையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன பாட்டு? சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை இறக்கு. சும்மாடு அப்படின்னு என்னன்னா என்னது? சாப்பாடு கொண்டு போறதா? இல்ல அந்த எதுவுமே ஒரு தலையில நாம ஏதாவது பாரவன் வைக்கும்போது அந்த தலைக்கு வலிக்காம ஒரு இப்படி சுத்தி வைப்பாங்க. சும்மாடு அது சொல்லுவாங்க. சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது. அந்த பழமொழிய நம்ம எப்படி ஆக்கி விட்டோம்? சோழியன் குடுமி சும்மா சும்மா ஆடாதுன்ட்டோம். குருவியாக்கி விடும். சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்றது இல்ல, சும்மாடு ஆகாது அப்படின்னா ஜோசியம் சொன்னோம். அடுத்து கலவரம் பண்ற மாதிரி விஷயங்களை போடணும். இப்ப இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கோம், பல மொழி சொல்லிட்டு இருக்கோம். கடைசி பிரேக்ல என்ன சொல்லுவோம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, ப்ரொடியூசர் போதந்தா சாமி அதோட சாமி இப்ப அப்படிதான் இருக்காரு, அது வேற விஷயம். ரைட், ஓகே. நாங்க எதை பத்தி இப்படி இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அடுத்து ஒரு சூப்பரான பாட்டு வருது. ஸோ இந்த பாட்டு நம்ம எப்பயோ ரசிச்சிருப்போம், இடைக்கால பாட்டை சூப்பரா ரசிச்சிருப்போம். அதை சின்ன பசங்க 2 பேரும் ஜாலியா பண்ணியிருக்காங்க. அந்த கவர் சாங் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த ஷோவில் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் ஊருக்கு போகும்போது அப்படிதான் போவீங்களா? டூ தல அஜித் மாதிரி வேணாம். தல அஜித் மாறின்றது தனுஷ். தல அஜித் வேற. இப்ப மாறி அப்படின்னா அவர் மாறணும். உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தலையை பத்தி பேசும்போது ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றது. இப்ப டூ மாறிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அடுத்து பார்க்க போற வீடியோவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சாங் விஜய், செம்மையா போயிட்டு இருக்குது. சார் இன்னொரு விஷயம், ஒரு ஜோக் சொல்லிட்டு போமா? இந்த ஷோ ஆரம்பத்துல இருந்து ஜோக் சொல்றேன். இப்ப பாருங்களேன், சரியா? சொல்றாங்க மனைவி சொல்றாங்க கணவன்ட்ட சரியா, இங்க பாருங்க, எனக்கு நீங்க உடுப்பேடு சாரியெல்லாம் எடுத்துற மாட்டேங்க, பழைய சாரியை போட்டுக்கிறேன். வார விருந்தாளில் என்ன வேலைக்காரன் நினைக்கிறாங்க அப்படின்னு, எல்லாம் சமயக்காரன் தான் நினைக்கிறாங்க என்ன எல்லாம் பாக்குறவங்களா அப்படின்னு. அவர் கூலா சொல்லியிருக்காரு, ஒன்னும் யோசிக்காது, நீ சமைச்சு சாப்பிடும் போது அவங்க நினைச்சிருவாங்க நீ சமயக்காரி கிடையாது. சாப்பாடு மட்டும் கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் உன்னை எப்படி நினைக்கிறாங்க போது. இன்னைக்கு என்ன எல்லாம் கணவன் மனைவி ஜோக்கா வருது, சாப்பாடு ஜோக்கு வருது, அடி வாங்கினது வருது. ஊருக்கு போயிட்டு பயங்கர ட்ரைனிங் போகுது இந்த வாரம் ஃபுல்லா ட்ரைனிங்ல தான் தம்பி இறங்கியிருக்காப்ல. நடக்கிறதெல்லாம் வீட்டுக்கு போய் தான் வேலைண்ணே, மொட்டை மாடியில் ஏறினா அக்கம் பக்கம் நடக்கிறத பாக்குறது. அதை வேற யாரும் பார்த்தாதான் அப்புறம் நடக்கிறத நாங்க பார்க்க முடியாது. டூட்டுக்கு போமா? ரைட். சூப்பரான ஒரு பாடல் வருது. அந்த பாட்டுக்கு நம்ம சின்ன பசங்க 2 பேர் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டு. ஸோ அதை சின்ன பசங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்து இப்ப என்னன்னா விஜய், இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, சரி அப்படி வயர தொங்க போட்டிருக்காரு, அதை மறைச்சிருக்காரு ஒருத்தர். சரியா? இப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, டாக்டர் எனக்கு உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியல டாக்டர். என்ன பண்ணுதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். என்ன பண்ணுதுன்னே தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர் சொல்லிருக்காரு, யோசிக்காதீங்க, எனக்கும் ஆப்ரேஷன் எப்படி பண்றேன்னு தெரியல, நான் பயப்படுறேனா? நான் பயப்படுறேன்னா? எனக்கு அந்த பயம் இருக்கு, நான் கண்ணில் காட்டுறேன்னா? பயம் எல்லாம் படுங்க, படுக்க வச்சு வெட்டிருக்காரு. என்ன டாக்டர் வயிற்று வலின்னு வந்தா முதுக வெட்டிருக்கீங்க, ஒன்னையார் குப்பரை படுக்க சொன்னது தப்பு. அது ஓன் தப்பு. ஏன் தப்பு கிடையாது, நான் தொழிலை சரியா செய்வேன். நான் தொழிலை செய்வது, நீ படுக்கும்போது சரியா படுத்துருக்கணும். இந்த மாதிரி நடக்கும். சொல்றோம், ஜோக் சிரிச்சிருங்க. ரைட். இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் யார் என்ன டிக்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கலகலா நாங்கள் வாரம் தருவோம். ஸோ இப்போ வரப்போகிறது நம்ம ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோவோட டிக்டாக் கலெக்ஷன். எஸ், நாம டாடா பாபாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. விஜய் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சூப்பரான வீடியோ கலெக்ஷன்லாம் வந்துருந்துச்சு. நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே 7 மணிக்கு நாங்கள் வந்திருந்தோம். இன்னைக்கு ஷோக்கு விஜய் யாரு ஸ்பான்சர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யாரு 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 அப்படின்னு நம்ம எல்லாம் இந்த சிவாஜி மாதிரி இப்படி சுற்றி கேட்டாலும் வந்து விஜய் ப்ரொடக்ஷன்களுக்கு இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. வளமையாக வந்து இலங்கையில் வந்து எந்த பாகத்துக்கு போனாலும் நீங்கள் விஜய ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மசாலா தூள்கள் அனைத்துமே இருக்கிறது. அந்த நேரத்தில் இடியாப்ப மாவு, அரிசி மாவு, இப்படி நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட நூடுல்ஸ், இப்படி நிறைய சமையல் பொருட்கான அத்தனை விஷயங்களும் தரமான முறையில், சுத்தமான முறையில், எந்தவித செயற்கை பொருட்கள் கொண்டு தயாரிக்காமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக தயாரித்து நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த இடத்துல போய் நீங்கள் விஜய் ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது பக்கத்து வீட்டில் வாசமா இருக்கு, நம்ம பொறாமப்படக்கூடாதுங்க. போயிட்டு கேளுங்க என்ன ப்ராடக்ட் பாவிக்கிறீங்க, இல்லை என்ன ப்ராடக்ட் பாவிக்கிறீங்க கேளுங்க. அவங்க நிச்சயமா சொல்றது என்னன்னு சொன்னா விஜய் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் பாவி. ஊரில் இல்லைங்க அக்கா உங்க வீட்டு இவ்வளோ கறி மணக்குது, என்ன மசாலா போட்டீங்க? அவங்க மசாலா எண்ணெயில் போட்டேன் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி விஜய் ப்ராடக்ட்ஸ் மசாலா எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்து சாப்பாடு மோசமாக இருக்காது, வாசமாக இருக்கும், சுவையும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். ரைட். ஸோ அவங்களுடைய ஸ்பான்சரோட இன்னைக்கு வந்து ஷோ வந்து கலர்ஃபுல்லாக ஜாலியாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு மணித்தாலும் உங்களுக்கு சூப்பராக போயிருக்கும். ஸோ அடுத்த வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் வருதோ அது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வாரம் நாங்கள் இந்த ஷோவில் மறுபடியும் கொண்டு வருவோம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்க விஜய் புவனேஷ். ரைட். அப்புறம் இந்த ஜோக்கெல்லாம் நீங்க எடுத்தீங்களா? இல்லை, அந்த ஜோக் வந்து நாங்கள் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் இந்த ஷோ நான் கேட்குறேன் அந்த ஜோக்கெல்லாம்